அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். எவாலுவேட் த லிமிட்ஸ், அதாவது லிமிட் x டென்ஸ் டு 1 x ஸ்கொயர் மைனஸ் 4x டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4க்கான வேல்யூ கேட்டிருக்கும். ஸோ பொதுவாக லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது டினாமினேட்டர் 0 ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ டினாமினேட்டர் மட்டும் செக் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 போட சொல்கிறோம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4. அப்போ 1 மைனஸ் 3 மைனஸ் 4. ஸோ 4 and 3 7ல் 1 போச்சுன்னா மைனஸ் 6. அப்போ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ தட் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாகவே நம்மளால சப்ஸ்டிட் பண்ணிக்க முடியும். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வேண்டியதில்லை. அப்போ மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 கிடைக்கும். இப்போ நியூமரேட்டரில் 1 மைனஸ் 4, டினாமினேட்டரில் 1 மைனஸ் 3 மைனஸ் 4 கிடைக்கும். இப்போ மேலே என்ன கிடைக்குன்னா மைனஸ் 3 கிடைக்கும். கீழே என்ன சார் கிடைக்குன்னா மைனஸ் 6 கிடைக்கும். ஸோ 3 and 6 கட் பண்ணிட்டா 1, கீழே 2 இருக்கும். 2 மைனஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான். ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆனால் தான் நமக்கு எல் ஹாஸ்பிட்டல் ரூல் போகணும். டினாமினேட்டர் 0 ஆகலைன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வேண்டியதில்லை. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். எவாலுவேட் த லிமிட்ஸ், அதாவது லிமிட் x டென்ஸ் டு 1 x ஸ்கொயர் மைனஸ் 4x டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4க்கான வேல்யூ கேட்டிருக்கும். ஸோ பொதுவாக லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது டினாமினேட்டர் 0 ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ டினாமினேட்டர் மட்டும் செக் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 போட சொல்கிறோம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4. அப்போ 1 மைனஸ் 3 மைனஸ் 4. ஸோ 4 and 3 7ல் 1 போச்சுன்னா மைனஸ் 6. அப்போ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ தட் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாகவே நம்மளால சப்ஸ்டிட் பண்ணிக்க முடியும். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வேண்டியதில்லை. அப்போ மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 கிடைக்கும். இப்போ நியூமரேட்டரில் 1 மைனஸ் 4, டினாமினேட்டரில் 1 மைனஸ் 3 மைனஸ் 4 கிடைக்கும். இப்போ மேலே என்ன கிடைக்குன்னா மைனஸ் 3 கிடைக்கும். கீழே என்ன சார் கிடைக்குன்னா மைனஸ் 6 கிடைக்கும். ஸோ 3 and 6 கட் பண்ணிட்டா 1, கீழே 2 இருக்கும். 2 மைனஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான். ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆனால் தான் நமக்கு எல் ஹாஸ்பிட்டல் ரூல் போகணும். டினாமினேட்டர் 0 ஆகலைன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வேண்டியதில்லை. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.